தந்தை மகன் தூயாவையார் பெயராலே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், இன்றைய நாள் திருப்பலியானது மிக்கேல் ஜான்சன் எழுதினாகியோருடைய நினைவாகும். சந்திரா ஜூலியஸ் ஆகியோருடைய நினைவாகவும் அமல் போஸ் என்பவருடைய 90வது நாள் நினைவாகவும் கொடுக்கப்படுகின்றது. இறைவன் இறந்து போன இவ்வான்மாக்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் கொண்டு நீடிய இரக்கத்தையும் நிலையான பேரின்ப வாழ்வையும் உடையாக இந்த திருப்பலி வழியாக அவர்களுக்கு வழங்க நாம் வேண்டும். இன்று நமது தாயாம் திரு அவையானது மார்ச் மாதம் 25ஆம் நாளை ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவாக கொண்டாடுகின்றது. மங்கள வார்த்தை திருவிழா என்றும் நாம் இதை அறிவிப்பது வழக்கம். எனவே இந்த நாளிலே அன்னை மரியாள் இறைவனுடைய வார்த்தையை ஏற்று இறைவனுடைய மகனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அளித்தது போல நாமும் இந்த திருப்பலியிலே இந்த மங்கள வார்த்தை பெருவிழாவை இறைவனோடும் அன்னை மரியாளோடும் இணைந்து ஒப்புக் கொடுப்போம். இந்த வரியை தகுதியான முறையில் நாம் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற குற்றக்குறை பாவங்களுக்காக மனவருத்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் ஏனெனில் என் சிந்தனையால் சொல்லால் செயலால் கடமைகள் கருதியதால் பாவங்கள் பல செய்து என் பாவமை என் பாவம் என் பெருப்பாவம் ஆகையால் எப்பொழுதும் தன்மையான தூய மொழியாலே வானதோடு புனித அனைவரே சகோதர சகோதரிகளே நான் வேறாக ஆகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
நீரே. இறைவாக மரியாதை நம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறந்த திருவுள்ளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதருமான இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாம் அவருடைய இறை இயல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராம். உம்மோடு தூயாவியாய் இறைவனாய் வாழ் ஆட்சி செய்கின்றவர்களையாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண் மகனை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 10 முதல் 14. அதிகாரம் 8 இறைவார்த்தை 10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசையா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதனின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதுமை பாடல். திருப்பாடல்கள் 40. பல்லவி. இதோ இறைவா, இதோ உன் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இதோ உன் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவமோக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. என்னை குறித்து திருநூல் சுவடில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றே நான். பல்லவி. இறைவா, இதோ உன் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையை அறிவிப்பேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவி. பல்லவி. இறைவா, இதோ உன் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பிறனாமை பற்றியும் நீர் அருளும் உயிர்ப்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. பல்லவி. என்
நான் கூறியது, என் கடவுளை உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். என்னை குறித்து திருநூல் நூலில் எழுதப்பட்டுள்ளது என்றார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீ பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவமோதும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முறையில் கூறினார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கிறார். பிள்ளையை நிலைக்க செய்ய உன்னையதை நீக்கிவிட்டார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை நம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக இருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள்மறை வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றி, வாழ்க மரியே வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை திருவார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்தின் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராக யோசேப்பு என்ற பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதன் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கட்டளையிட்டுள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகி எலிசபெத் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை, மங்கள வார்த்தை திருவிழாவை நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த விழாவானது தவக்காலத்தை எவ்வாறு புனித சூசேப்பினுடைய விழா வருமோ அதே போன்று இந்த விழாவையும் பெருவிழாவாக கொண்டாட திருவை நம்மை அழைக்கின்றது.
இந்த திருவிழாவுடைய முதன்மையான ஒரு வேளை தவக்காலத்தில் ஆண்டவருடைய பாடுகளோடு பயணிக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய உள்ளார்ந்த மனமாற்றத்தோடு இணைந்த ஒன்றாக இருக்கும். எனவே இந்த விழாவில் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடமானது, இந்த விழாவில் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடங்களோடு நாம் பயணிக்கின்றோமோ, அதே போன்று இன்றிலிருந்து டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற அந்த பொழுது முறை அன்னை மரியாள் தன் திருவயிற்றில் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுமந்த அந்த தாயோடு இந்த 9 மாதமும் நாம் பயணிக்க கடமைப்பட்டுள்ளோம். நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்ன அந்த உடனடியாகவே இந்த இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவராக அன்னை மரியாள் திகழ்ந்தது போல நாம் இந்த பயணத்தில் இந்த 9 மாதமும் அன்னை மரியாள் தன் மகனை இந்த உலகிற்கு கொடுக்கின்ற அந்த நாள் வரை அவர் இறைவனுடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ற வகையில் இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ்ந்தது போல நாமும் அந்த தாயோடு பயணிக்க வேண்டும். எனவே இந்த பெருவிழா நமக்கு சொல்லித் தருகின்ற இந்த செய்தியை நாம் உள்ளத்தில் ஏற்று இந்த பெருவிழாவில் நாமும் அன்னை மரியாளை போல இறைவனுடைய திருவுள்ளத்திற்கு ஆமென்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளவும், ஏற்றுக்கொள்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவர் கொடுத்த இறைவனுக்கென நாம் முன்வைத்த அந்த இலக்கை இறைவனோடு பயணித்து எல்லாவற்றையும் கடந்து நிறைவு செய்பவர்களாகவும் நாம் வளர இத்திருப்பலியில் வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கை அறிக்கையை சொல்வோம். இந்த நாளிலே தூய ஆவியார் மனிதரானார் என்ற வார்த்தை வருகின்ற போது அனைவரும் தாழ்ந்து பணிந்து வணங்கவும். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் தூய கன்னிமரியால் பிறந்தார். பொன்னியின் அதிகாரத்தில் வாழ்ந்து சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் பிறந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் உயிர் வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதருடைய சமூக உறவையும் நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழும் வளரும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் வாழும் வளரும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் உணர்ந்தும் இருவழி வைத்தும் ஏற்றிடுவாய் இறைவா. பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, உம் திரு அவையின் காணிக்கை உளங்கணிந்து ஏற்றருளும். அதனால் ஒரே திருமகன் மனிதரான கலை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் வானதூதர் அறிவித்த செய்திக்கு கன்னிமரியான நம்பிக்கையோடு செவிசாய்த்தார். தூய ஆவியின் வல்லமை நிழலிட்டதா கன்னிமரியா கிறிஸ்துவின் நமது திருவயிற்றில் அன்போடு இன்று கருத்தாகிறார். இவ்வாறு இஸ்ரவேல் மக்களுக்கு ஈரடித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரின் எதிர்வாரம் சொல்லத்தறிய முறையில் நிறைவேறும் என்று விளங்க செய்தி. அவர்களுடைய ஆகவையும் மறுவாழ்வை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திரும் முன்னெக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உங்களை தாழ்மையுடன் இறந்து புகழ்ந்து அங்களிப்புடன் சொல்லுவதாவது. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழித்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாகும். அவர் பாடுபட உடம்படைந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிறுகளுக்கு இழைத்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக ஈடுக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியது. கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய திட்டத்தின் இது பாவ மன்னிப்பிற்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவோம் வாழ்வதன் அப்பத்தை மேற்கொள்ளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக்கு கொடுக்கின்றோம். உன் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுவீங்களே, தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கொண்டாடுகின்றோம். இறைவா, உலகத்து பரவேற்கும் ஒரு திரு அவையை நினைவு கூறுவதும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயுதம் எல்லா தலைமுறையிலும் நான் நினைவரோடு ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தது. உயிர்களை எதிர்நோக்கு தேர்வுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு ஒரு திருமுக வழி நுழைந்திருடும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாகும். இதோ இத்திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மா இந்த வரையில் பங்கெடுத்து உமது இறை இரக்கத்தையும் இறை அருளையும் பெற்று செல்ல உமது திருவுடன் திருத்தத்தின் முன்பாக உலத்தாள் படியிட்டு மன்றாடி கொண்டிருக்கிற இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களது மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்க்கிறார். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூயாக அவருக்கு காட்சியளித்தவரை திடப்படுத்திய தூண் அன்னை,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வின் பொங்கலும் பங்கு பெற்று திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை போழ்தேத்து பரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரெல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியார் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையை நாம் கற்பிக்க பெற்று இறைவடிப்பினை நாம் தேர்ச்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்வோம். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரும் தரத்துவமே நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரிடத்திற்காக என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன். திருத்துவதர்களுக்கு உதவி எங்கள் பாவங்களை எல்லாம் மாறாமல் திருவை நம்பிக்கைகளும் உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அடைத்து வருவீராக. எனது வாழ்ந்து ஆட்சி செய்கின்றனர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் பேசி வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் என கிறிஸ்துவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேருக்கிறோம்.
உருகி உருகி கரைந்து வந்த உந்தரமே, உடனிருந்து வழிநடத்தும் ஆனந்தமே, பெருகி பொங்கு உணர்வில் தாகம் தீரும், பெருகி பொங்கு உணர்வில் தாகம் தீரும். வருக வருக வளங்களெல்லாம் பெருக, வானின்று வந்த உயிருள்ள உணவே வாராய் இயேசுவே வாராய் என் வாழ்விலே. பிதர்களே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கை தூய ஆவியார் வழியாக எங்கள் செயல்களில் நீர் பட்டியலில் சென்ற பிறரன்பு சுடரும் உமது ஆட்சியின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களை பிரத்தியெடுப்பதாக நற்செய்தியின் விதைகளை நாடு வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமை நாட்டுகள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உலகளும் முழு அண்டவெளி புதிய விண்ணகம் புதிய மண்டபம் பொருந்திய காத்திருந்தலில் மாற்றம் பெறுவதாக. யூதி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செலவுகளுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயன்களாகிய எம்மில் பூர்த்தி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அவர்களுக்கு அளிப்பதாக. என்றென்று போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாக. ஆமென். மன்றாடுவோமா. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறை உண்மைகள் எங்கள் உள்ளங்களில் பதித்தருளும் உண்மையை வேண்டுகின்றோம். கன்னிமரியாவிடம் கருவுற்றவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார். அதை மீண்டும் நாங்கள் அவருடைய மீட்பளிக்கு உயிர்ப்பினார்களா நிலையான மகிழ்ச்சியை கண்டுடைய செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரோடும் என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவினுடைய இந்த பிறப்பிலும் உயிர்ப்பிலும் பங்கேற்றவர்களையாக மானுடத்தை வாழ்வார் சென்று வாழ்விப்பதே துவங்கியது. ஆலயமா
நம்பி வந்தோம், இங்கு உள்ளதெல்லாம் தந்தோம். உங்கள் முகத்தை பார்க்கும்போது உள்ளம் மகிழுதே. உங்கள் நாமத்தை சொல்லும்போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் கண்ணில் வருகிறே. உயிரோவியமே எங்கள் உலகவல்லங்களே. இளையானே